1933ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் மண்ணில் ஒரு கனவு மலர்ந்தது. அதுதான் யாழ்ப்பாண நூலகம். தமிழின் பண்டைய வரலாறு, அரிய நூல்கள், கையெழுத்து பிரதிகள் என அத்தனை அறிவும் அங்கு ஒரே கூரையின் கீழ் தஞ்சமடைந்தன. அது ஆசியாவின் மிகப்பெரிய தமிழ் நூலகமாக விளங்கியது. ஒரு அரிய கலைக்களஞ்சியம் அது. இன்று நம் கண்முன்னே காணாமல் போன அந்த களஞ்சியத்தின் கதைதான் இது. 97,000க்கும் மேற்பட்ட அரிய நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் அந்த நூலகத்தில் இருந்தன. சங்க இலக்கியம், சைவ சித்தாந்தம், தமிழ் மருத்துவம், வரலாறு, இலக்கியம் என தமிழின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நூலகம் அது. பல நூற்றாண்டுகளின் அறிவு அங்கே பாதுகாக்கப்பட்டது. அந்த அறிவு பொக்கிஷம் ஒரு நாள் எரிந்து சாம்பலானது. 1981 ஜனவரி 31 அந்த கருப்பு நாள். யாழ்ப்பாண நூலகம் தீயில் எரிந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு நொடியில் அழிந்தது, சாம்பலானது. அந்த காட்சி இன்றும் பலரின் கண்களில் நீர் சொட்ட வைக்கிறது. யார் இதற்கு பின்னால் இருந்தார்கள்? எப்படி, யாரால் இந்த தீ விபத்து நடந்தது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. பல கோட்பாடுகள் உள்ளன. ஒரு சதித்திட்டமா அல்லது ஒரு தற்செயலான விபத்தா? உண்மை என்னவென்று இன்னும் தெரியவில்லை. இந்த மர்மத்திற்கு பதில் தேடிதான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். சங்க இலக்கியத்தின் அரிய பதிப்புகள், பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கையெழுத்து பிரதிகள், அரிய தமிழ் மருத்துவ நூல்கள், அரிய வரலாற்று ஆவணங்கள் என எண்ணற்ற அறிவு பொக்கிஷங்கள் அழிந்துவிட்டன. ஒரு முழுமையான தமிழ் நாகரிகத்தின் ஒரு பகுதி அழிந்துவிட்டது. இந்த தீ விபத்துக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருந்ததா? சிலர் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள். சிலர் தீயை வேண்டுமென்றே வைத்தார்களா அல்லது அது ஒரு தற்செயலான விபத்தா? இந்த கேள்விகள் இன்னும் பதிலளிக்கப்படாமலேயே இருக்கின்றன. சிலர் யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்த சில அரிய ஆவணங்கள் இலங்கையின் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடியவை என்று நம்புகிறார்கள். அந்த ஆவணங்கள் தீயில் எரிந்து போனதால் ஒரு வரலாற்று பகுதியே மறைக்கப்பட்டுவிட்டது. யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைய வேண்டும். நம் வரலாற்றையும் நம் அடையாளத்தையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த நிகழ்வை மறக்காமல் நம் வரலாற்றை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு ஒரு மறக்க முடியாத துயரம். ஆனால் நம்மிடம் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. நம் முன்னோர்களின் அறிவை மீண்டும் சேகரிக்க முடியும். நம் வரலாற்றை பாதுகாக்க நாம் உறுதியாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகம் இன்று இல்லை என்றாலும் அங்கு இருந்த அறிவு நம் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும். அந்த அழிவு நமக்கு ஒரு பாடம். நம் வரலாற்றை, நம் அடையாளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவை நேரில் கண்ட சிலர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் கூறும் சாட்சியங்கள் மிக முக்கியம். அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்து அந்த கருப்பு நாளின் உண்மையை தேடுவோம். தீயிலிருந்து தப்பித்த சில நூல்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறி கிடக்கின்றன. அவற்றை மீட்டெடுத்து ஒரு புதிய யாழ்ப்பாண நூலகத்தை உருவாக்க முடியுமா? யாழ்ப்பாண நூலகம் என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அது தமிழினத்தின் அடையாளம். அதன் அழிவு தமிழினத்தின் அடையாளத்தின் மீது ஒரு தாக்குதல். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவுக்கு பின்னால் இருக்கும் சூழ்நிலைகள் இலங்கையின் அரசியல் சூழ்நிலையுடன் தொடர்புடையவை. அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் இன்னும் தெளிவான பதில்களை பெற முடியும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவுக்கு யார் பொறுப்பு? அந்த அழிவை தடுக்க முடியாதா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவது அவசியம். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு குறித்து ஒரு முழுமையான மீளாய்வு அவசியம். அதன் மூலம் அந்த நிகழ்வின் உண்மையான காரணங்களையும் பின்னணியையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். யாழ்ப்பாண நூலகம் அழிந்துவிட்டாலும் அதன் நினைவு என்றும் நம் மனதில் நிலைத்திருக்கும். அந்த அழிவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவை அடுத்த தலைமுறைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றை நாம் அவர்களுக்கு கடத்த வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைய வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை தேடும் பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய வலியாகும்.
யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு அறிவின் அழிவு மட்டுமல்ல, அது தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாகும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வரலாற்றையும் நம் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு ஒரு துயரம்தான். ஆனால் புதிய நூலகங்களை உருவாக்கி நம் வரலாற்றை பாதுகாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவிலிருந்து தமிழின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம் வரலாற்றையும் நம் கலாச்சாரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகம் அழிந்துவிட்டாலும் அது காலத்தின் சாட்சியாக நம் நினைவுகளில் என்றும் இருக்கும். யாழ்ப்பாண நூலகம் நம் அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அது நமக்கு ஒரு பெரிய பாடம். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு தமிழர்களுக்கு ஒரு பெரிய துயரமாகும். அந்த துயரத்தை மறக்காமல் நம் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். ஜனவரி 31, 1981 யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு ஒரு மறக்க முடியாத நாள். அந்த நாளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு தமிழ் மக்களின் மனதில் என்றும் ஒரு வடுவாக இருக்கும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை தேடி நாம் தொடர்ந்து போராட வேண்டும். யாழ்ப்பாண நூலகம் நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. அந்த பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகத்தின் அழிவு வரலாறு பேசும் ஒரு துயர நிகழ்வு. அந்த குரலை நாம் கேட்க வேண்டும்.